வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், நமனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பருவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவை முதல் தினமே பருவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் 6/4/2024 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இன்றைய தினத்தில் உள்ள விசேஷங்களை முதலில் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். இன்றைய தினம் சனி பிரதோஷம். சனி பிரதோஷம்னா என்ன அவ்வளவு விசேஷம்? பிரதோஷத்திலே விசேஷமானது சோமவார பிரதோஷம், சனி பிரதோஷம், 2 பிரதோஷம் விசேஷம். ஏன் அப்படின்னா, நவக்கிரகத்திலேயே இருக்கக்கூடிய சனீச்சரகர பகவான் தர்மவான், நீதிமான். அவனை பார்த்தா எல்லாருமே பயப்படுவான். ஏன்னா அவன் நீதியாக நடந்துப்பான், தர்மத்துக்கு நடந்துவான். அதனால் அவனை கண்டா எல்லாருக்கும் பயம். அந்த சனீஸ்வரர் பகவான் என்ன பண்ணாராம், பரமேஸ்வரன் கிட்ட போயிட்டு எல்லாரும் என்னை சனி 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 சனின்னு சொல்லி என்னை கண்டு பயந்து ஓடி போயிட்டே இருக்கா. நான் என்ன அவ்வளவு கெட்டவனா? நான் எல்லாருக்கும் இருக்கிறத நீதி பிரகாரம் செஞ்சு அதை வந்து செய்யறேன், அது தப்பா அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட போய் முறையிட்டாராம். இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களா அப்படின்னாராம். அது சனீஸ்வரன் பகவான் சொன்னாராம், ஸ்திரவாசனம் சனிக்கிழமை அன்னைக்கு என்னைக்கு பிரதோஷம் வருதோ அந்த பிரதோஷத்தில் பிரதோஷ வேலையில் வா. அப்போ நான் உனக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னுட்டு பரமேஸ்வரன் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டார். இந்த சனீஸ்வரர் பகவான் என்ன பண்ணாருனாக்கா, சனிக்கிழமை இன்னைக்கு வரும், சனிக்கிழமை இன்னைக்கு வரும், நம்மளுடைய நாளாச்சு அது, என்னைக்கு வரும் இன்னைக்கு வரும், அதாவது பிரதோஷம் இன்னைக்கு வரும் இன்னைக்கு வரும்ன்ட்டு பார்த்துட்டே இருந்தாராம். சனிக்கிழமை மட்டும்தான் வரும், பிரதோஷம் வரல. திடீர்னு ஒரு வாட்டி சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்துடுத்து. நேராக சிவபெருமான் கிட்டக்க போனார். அந்த பிரதோஷ வேலையில், உனக்கு இன்னிலேருந்து ஈஸ்வர மட்டம் கொடுத்துட்றான், உன்னுடைய பேருக்கு பக்கத்தில் என் பேரை நீ சேர்த்துக்கோ, சனீஸ்வரன், அதாவது சனீஸ்வரன். ஆனால் உன்னை சனி ஈஸ்வரன் கூப்பிட்டாக்கா அப்புறம் நீ வந்து எனக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதனால் உன்னை சனிச்சரன்னு கூப்பிட்டோம். அதான் ஈஸ்வர பட்டமும் உனக்கு இருக்கு, ஆனால் சனிச்சரன் அப்படின்னு கூப்பிட்டுன்ட்டு சுவாமி பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்ணார். அதனால்தான் சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தில் நாம் எல்லாரும் பிரதோஷ வேலையெல்லாம் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு நந்திகேஸ்வர பெருமான், பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் அவளுக்கு, அதாவது பிரதோஷ நாயகர், பிரதோஷ நாயகர் வந்து விக்கிரகமாக இருக்கும் பஞ்சலோக விக்கிரகத்தில். அந்த நந்திகேஸ்வரருக்கு முன்னால் வச்சு அபிஷேகம் பண்ணுவாள். அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷமாக இருக்கிறதுனால எல்லாரும் கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கும் அபிஷேகத்துக்கு. அவ்வளவு விசேஷம். ஏன்னா பகவான் பரமேஸ்வரருக்கு கரும்புச்சாறு தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கரும்புச்சாரை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. பலவிதமான வியாதிகள் போகும். நமக்கு ஜாதகத்தில் வந்து சனீஸ்வர கிரகத்தினுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் போகிற ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்கி கொடுத்துட்டு தீபாராயணில் பார்த்துட்டு நந்திகேஸ்வரர்
பரமேஸ்வரி சமீப பரமேஸ்வருடைய திருப்பாதங்களை சாட்டாம வந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்க. அப்படி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நாம் எல்லாருக்குமே ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சாட்சாத் பரமேஸ்வரி ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நவக்கிரகத்திலேயே இருக்கக்கூடிய சனிச்சர கிரகமானுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இதை கடைபிடிங்கள். இரண்டாவதாக, இன்றைய தினம் பிற்பகல் 1:24 மேல் மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் 1:24 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் கொஞ்ச பிரதோஷமாச்சே கோவிலுக்கு போகணுமே, தாராளம் போங்க, அதெல்லாம் அன்றாட பணியில் வந்துடும். தீராத பட்சத்தில், அதாவது மரணித்த இழந்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே தீராத பட்சத்தில் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு பயணம் ஏற்பட்டதுன்னா பயணம் புறப்படுவதனால சிறிதளவு தயிரை சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள். பயணத்தில் மிகுந்த கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்றதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே, தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி 6/4/2024. சூரியோதயமானது காலை 6:12 அயனம் உத்தராயணி, ருத்து சிசிர ருத்தவ், மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே, பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை, திதியானது துவாதசி திதி 3 நாழிகை 45 வினாடி, காலை 7:42 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி 54 நாழிகை 5 வினாடி, அதாவது பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 5:20 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. இன்றைய சிராத்த திதியானது திரையோதசி திதி. அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதி. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் என்ன திதி இருக்கிறதோ அதிலே நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்குக்கு மேல் பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் இருக்கும் நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது வருஷா வருஷம் பித்ருக்களுக்கு கர்மாக்களை முன்னோர்களுக்கு கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும், நிச்சயம் வரும்.
இது உண்மைதான். இன்றைய வாசனம் ஸ்திரவாசரே, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சரபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 17 நாழிகை 49 வினாடி, அதாவது பிற்பகல் 1 மணி 24 நிமிடம் வரை. அதன் பிறகு பூர்வ புரோட்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே கண்டிப்பாக தங்களது பிறந்த நாளை இன்று தான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் பிறந்த தினத்தன்று நாம் பிறந்த நேரத்திலே இருக்கும் நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்குக்கு மேல் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினுமே ஆனால் 100 மடங்குக்கு மேல் அசூப பலன்களானது நம்மை வந்து சேரும். இதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் 1 மணி 24 நிமிடம் வரை அமிர்த யோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய விசேஷம் அவமா சனி பிரதோஷம். ராகு காலமானது காலை 9 மணி 12 நிமிடம் முதல் 10 மணி 42 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 42 நிமிடம் முதல் 3 மணி 12 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 12 நிமிடம் முதல் 7 மணி 42 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7 மணி 12 நிமிடம் முதல் 8 மணி 12 நிமிடம் வரை. குருஹோரை காலை 10 மணி 42 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 12 நிமிடம் வரை. சுக்கிரன் புதன் ஓரைகள். சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர். இன்றைய சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 7 மணி 47 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 24 நிமிடம் வரை. ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1 மணி 24 நிமிடம் முதல் இரவு 7 மணி வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7 மணி முதல் பின்னிரவு 12 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 12 மணி 35 நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.